இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிய நாட்களாக மாற கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது, இந்த ஆடி மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையிருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி காற்று ராசியாக பார்க்கப்படுது. நீருடன் சுமந்து நிற்கும் ஒரு கலசத்தை சுமந்து நிற்கக்கூடிய மனிதன் உங்களோட ராசி சின்னமாக இருக்குது. ஒரு மனிதன் சந்திக்கிற விசித்திரமான நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் கும்பராசி அன்பர்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முதல்ல வெட்கப்படுவீங்க, ஆனால் கனிவாக நடந்துப்பீங்க. பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே அறிந்து அதற்கான தீர்வு காணக்கூடிய நபர்களாக கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. இது கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கும். எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு தீர்க்கமாக ஆழ்ந்த சிந்தனை செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். புத்திசாலித்தனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனம் உங்களை சுற்றி இருக்கிற அனைவரையுமே ஒரு முன்னேற்றம் கொண்டு செல்ல வகையில் இருக்கும். நீங்கள் சங்கடமாக இருந்தால் கூட, ரொம்பவே கவலையாக இருந்தால் கூட அதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் அதை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி அந்த சந்தோஷத்தை பல மடங்கு அதிகரிப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதாது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். இந்த கும்பராசியில் இருக்கிற நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருப்பீங்க. எதை பற்றி நீங்கள் பேசினாலுமே ரொம்பவுமே உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். தினசரி வாழ்விலிருந்து கவனத்தை திசை திருப்பக்கூடிய விதமாக உங்களோட பேச்சு இருக்கும். ஒரு மனிதன் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டாலே போதும், அப்படியே நீங்கள் கரெக்டாக அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது எது, சரி எது, கெட்டது எது அப்படிங்கிறத நல்லா சொல்லி தருவீங்க. படைப்பாற்றல் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. பரஸ்பரம் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உணரும் வேலையில தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே செய்வீங்க. பரந்த இதயம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆழ்நிலையில் புதிரான ஆளுமைகள் கும்பராசிக்கு பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் கொண்டவங்களாக காணப்பட போகிறீங்க. எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நிறைய கும்பராசியில் இருக்கக்கூடிய பாருங்கள், தன்னால்வர்களாகவும் சேவை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நடப்பு விஷயங்களை சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கும்பராசி என்பவர்கள் பொதுவாகவே ரொம்பவுமே புத்திசாலித்தனம் கொண்டு காணப்படுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சரியாக கணிச்சு வச்சுருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் மேன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாக இந்த வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சனி பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைஞ்சிருக்காங்க. மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சிறு மருத்துவ சிகிச்சை கூட வரலாம். பல வழிகள்லையுமே உங்களுக்கு கைப்படம் விரயமாகும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். சில தருணத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். கூடிய வரையில் கடன் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளின்படி நீங்கள் கடன் வாங்குவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் எளிதில் அடைக்க முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்க பாருங்கள். அப்படி கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னா கூட சிறிய அளவில் அதை செய்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு குரு பகவானின் சுகப்பார்வை வரும் பொழுது நீங்கள் எதிர்பாராத உதவிகளுமே தக்க தருணத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் கடன் வாங்கி பெருசாக சுமையை ஏற்றுக்காதீங்க. திருமண முயற்சிகள் கொஞ்சம் தான் தள்ளி போகும். நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமே செஞ்சாலும் சரிங்க, தீர விசாரித்து செய்யணும். தேவையற்ற அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கிட்ட கைமாத்தா பணம் கொடுத்து
வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, திரும்ப வராது. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனை இதனாலேயே வரலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் குடும்ப விஷயத்தில் கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் கையாளணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தினா நல்லது. கிரக நிலைகளை பார்த்தா உங்களுக்கு இப்போ செஞ்சிட்டு இருக்க வேலையை சிறப்பாக செஞ்சாலே நன்மைகளை பெற முடியும். மற்றவங்களோட பேச்சை கேட்டு அதிக அளவில் முதலீடை மட்டும் போடாதீங்க. பணிகளில் கொஞ்சம் கவனக்குறைவும் அதன் காரணமாக தவறுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுக்கு தசா புத்திகள் சாதகமாக இல்லைனாலும் உங்களோட பணிக்கு ஏதாவது மற்றவங்களால் ஆபத்து வரலாம். அதனால் உங்களோட பணியை நீங்கள் கவனமாக செய்யுங்க. அலுவலக சூழ்நிலை மற்றும் உயர் அதிகாரிகளை பற்றி சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் விவாதம் செய்யாதீங்க. அதுவே பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். உங்களோட வேலையிலும் சரி, நீங்கள் பேசும் பொழுதும் சரி, ஜாக்கிரதையாக பேசணும். யாரை பற்றியுமே மற்றவங்க வந்து உங்ககிட்ட புறம் பேசினா கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க. அதன் பிறகு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அதுக்கேற்றது போல் உங்களோட உற்பத்தியை அளவோடு வச்சுக்கிறது அவசியம். சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமைகளில் ஏற்படும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரமே அப்பப்போ பாதிக்கப்படும். சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. புதிய முதலீடுகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்தாலே போதும். முன்பணம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் அனுப்பாதீங்க. ஏன்னா வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதமும் தடையும் ஏற்படும். கிரக நிலைகள் கடன் விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கவனமாக செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானங்களும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கையில் இருக்கிறத கொண்டு செலவுகளை சமாளிக்க பழகிக்கோங்க. எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். மாத ஆரம்பத்திலிருந்து செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நல்லது. எதிர்பார்த்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகலாம். திட்டமிட்ட செலவு அதிகமாகலாம். அதனால் நீங்களுமே செலவு விஷயத்தில் கச்சிதமாக நடந்துக்கோங்க. வரவு செலவுகளை கணக்கு போட்டு பண்ணுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர்மட்ட தலைவர்களுடன் பழகும் பொழுது நிதானமும் எச்சரிக்கையும் அவசியமாக தேவைப்படுது. கும்ப ராசியில் இணைந்துள்ள சனி ராகுவின் சஞ்சார நிலைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுது. அதுவும் பேச்சு விஷயத்தில் ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் பொது மேடைகள் ஏதாவது பேசும் பொழுதும் வாக்குறுதிகளை அதிகமாக தேவையில்லாமல் கொடுக்கறத தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை. எந்த தருணத்திலுமே எந்தெந்த விஷயத்தை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து செயல்படணும். அரசியல் பாதையில் அழைத்து செல்லும் ஒரு நிலைமை இப்போ இருக்க வச்சுக்கோங்களேன். நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியாக புதனும் மற்ற கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லை. கொஞ்சம் பாடுபட்டு படித்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். பிற மாணவ மாணவியர்கள் கூட ஏதாவது நெருங்கி பழகும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரொம்பவுமே எல்லா பொருள்களையும் பரிமாறாதீங்க. திரும்ப வந்து சேராது. தேவையற்ற விஷயத்தில் நீங்கள் மனதையும் செலுத்துதீங்க. தேவையில்லாமல் நண்பர்கள் படிக்கிற விஷயத்தை விட்டுட்டு வெளியில் சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது ஏதாவது கூப்பிட்டா கூட அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் தினமுமே காலையில் அல்லது மாலையில் கூட கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் மனம் வந்துட்டு இறைவனின் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லலாம் நேர்மறையான எண்ணம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தால் வந்துட்டு இப்போ உங்களுக்கு பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களுமே ஓரளவுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சுப பலன் பெற்றுத்தரும் வகையில் இருக்குது. விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும் வகையில் இருக்கும். பழைய கடன்கள் கொஞ்சம் கவலையை கொடுக்கும். ஆடு மாடு பசுக்கள் பராமரிக்கிறதுல கொஞ்சம் பணம் விரயமாகலாம். மற்றபடி விவசாயத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடிப்படை வசதிகள் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கிடைக்கும். உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு சேர்க்கை உடல் நலனில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் நெருங்கிய உணவர்கள்கிட்டையுமே எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் வராமல் பார்த்துக்கோங்க. அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஜென்ம ராசிக்குள்ளே தோஷம் ஏற்படுறதுனால முன்கோபத்தை கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். இல்லைன்னா நீங்களே உங்கள் தவறுக்கு மனம் வருந்த வேண்டிய சூழ்நிலை வரலாம். சொல்லப்போனால் இந்த மாதம் முழுக்குமே நீங்கள் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கடின உழைப்பும் ரொம்ப அலைச்சலையும் தவிர்த்துடுங்க. நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் இவங்ககிட்ட பழகும் பொழுது அனுசரித்து நடந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உடல் நலனில் கவனம் செலுத்துங்க. இந்த ஆடி மாதம் வந்துட்டு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் விளக்க முன்னோர்களின் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த 2 தினத்திலையுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்தடைய உங்களோட குலதெய்வத்தின் பரிபூரண அருளையும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. குடும்பத்தோட குலதெய்வ
குலதெய்வ வழிபாடையும் செய்யுங்க. நன்மைகள் பல வழியில் வந்து சேர உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.